ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறது பார்க்குறீங்களா? யூஸ்வலாக நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் தான் போடுவோம். ஆனால் இங்கே இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் பார்க்கலாம். எனக்கு இருமல் கூடவே சளியும் இருக்குது. இந்த கூடவே அப்படின்னு சேர்த்து இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று கூட இன்னொன்று, அதாவது ஒரு சென்டென்ஸ் கூட நம்ம இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? கூடவே எனக்கு சளி கூடவே காய்ச்சலும் இருக்கு, பேனா கூட பென்சில் வாங்கினேன். இந்த மாதிரி கூட கூடன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம அலாங் வித் யூஸ் பண்ணி சொல்லலாம். அலாங் வித் அப்படின்னா கூடவே, அது கூடவே அப்படின்னு சொல்றது தான் அலாங் வித்ன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொன்று சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? அது கூடவே இதுவும் இருக்கு, அது கூட காய்ச்சலும் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதை அலாங் வித் யூஸ் பண்ணி சொல்லுவோம். வித் எக்ஸாம்பிள், பொதுவா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா டாக்டர் நம்ம கிட்ட கேட்கும் போது எனக்கு இருமல் கூடவே சளியும் இருக்குன்னு சொல்லுவோம். இருமல் கூடவே சளியும் இருக்கு, இல்ல ஃபீவர் கூடவே சளியும் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ஃபீவர் கூடவே சளியும் இருக்கு டாக்டர், இப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு இருமல் கூடவே சளியும் இருக்கு. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ கோல்டு, எனக்கு கோல்டு இருக்கு, அலாங் வித் எ காஃப், அது கூடவே காஃபும் இருக்கு. ஸோ இங்க நான் இதை வேற மாதிரி கூட சொல்லலாம். ஐ ஹாவ் அ காஃப் அலாங் வித் அ கோல்டு, இருமல் இருக்கு, அது கூடவே கோல்டு இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், பென்சில் கூடவே இரேசரும் வாங்கினேன். பென்சில் கூடவே இரேசரும் வாங்கினேன். ஸோ இது வந்து பாஸ்ட். ஐ brought a pencil. brought a pencil அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நான் பென்சில் வாங்கினேன். ஐ brought a pencil along with a eraser. அது கூடவே இரேசரும். புரிஞ்சதுங்களா? along with எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுதா? இது மட்டும் இல்ல, நிறைய சென்டென்சஸ் நம்ம along with யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஐ went a trip along with வேதா. இதுல என்ன சொல்ல வராங்க? நான் ட்ரிப் போனேன், யார் கூட? வேதா கூட, இப்படி சொல்லலாம். ஐ வெண்ட் ட்ரிப் அலாங் வித் வேதா அப்படின்னா யார் கூட ட்ரிப் போனேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஐ வெண்ட் ட்ரிப் அலாங் வித் வேதா, நான் வேதா கூட ட்ரிப் போனேன், அவங்க கூட, இப்படி சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஓகேயா? இந்த மாதிரி இங்கிலீஷ் வீடியோஸ் உங்களுக்கு போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோ எப்படி இருக்குது, வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரை. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.